ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் டெவலப்மெண்ட் பைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய 2D கேம்ஸ் பார்த்துருப்போம், விளையாண்டுருப்போம். அதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் சூப்பர் மேரியோ ப்ரோஸ். சூப்பர் மேரியோ ப்ரோஸ் விளையாடாத ஆளே இருக்க முடியாதுன்னு என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். ஸோ வெட்டித்தனமாக பேசாமல் கண்டென்ட்குள்ளே வரேன். சரி, சூப்பர் மேரியோ விளையாடும் போது அதில் வர கேரக்டர்ஸ், அப்புறம் அதில் வர காயின்ஸாக இருக்கட்டும், இல்லை எனிமீஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வெறும் இமேஜஸ் அண்ட் ஸ்ப்ரைட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் எப்படி அனிமேட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ வாங்க நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு தேவையானது யூனிட்டி சாஃப்ட்வேர். யூனிட்டி சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தெரியாதவங்க, நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது. அதை கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜ் ஸ்ப்ரைட்ஸ், இப்போது நம்ம ஸ்ப்ரைட் அனிமேஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்ப்ரைட் அனிமேஷன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இமேஜஸை வரிசையில் வச்சு ஒரு ஃப்ரேமாக ரன் பண்ணுறது தான் ஸ்ப்ரைட் அனிமேஷன். ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் இமேஜஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஷியல் இமேஜஸை அனிமேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அனிமேட் பண்ணுறோம், அதுதான் ஸ்ப்ரைட் அனிமேஷன்ஸ். இந்த ஸ்ப்ரைட் அனிமேஷனை நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். யூஸிங் ஸ்ப்ரைட் ஷீட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், கீ ஃப்ரேம் அனிமேஷன் யூஸ் பண்ணி யூனிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. கீ ஃப்ரேம் அனிமேஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்ப்ரைட் ஷீட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்ப்ரைட் ஷீட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் பிஎன்ஜி இமேஜ் தான். அதில் லைனாக டிஃப்ரெண்ட் பிஎன்ஜிஸ் இருக்கும். ஸோ இந்த இருக்குல்ல, ஒரே ஒரு பிஎன்ஜி இமேஜஸ் தான். இதில் இருக்க எல்லாமே குட்டி குட்டி பிஎன்ஜி இமேஜாக ஒரே இமேஜாக மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அதாவது ஒரு இமேஜில் ஒரு கேரக்டர் வாக் பண்ணுற அனிமேஷன் ஒரு சிங்கிள் இமேஜாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் ஸ்ப்ரைட் ஷீட்ஸு. இது எப்படி இருக்கும்னா, உங்களை நீங்கள் நடக்கும்போது வீடியோ எடுத்து அப்புறம் அந்த வீடியோ ஒரு ஃப்ரேமாக பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஒரு ஃப்ரேம்லையும் இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேமில் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவீங்க, லாஸ்ட் ஃப்ரேம்லையும் நடந்து முடிச்சிருப்பீங்க. இப்போ சென்டரில் இருக்கிற ஃப்ரேம் எல்லாத்தையுமே உங்கள் கால் மடக்கிறது, தூக்குறது, இது எல்லாமே இருக்கும். அந்த இமேஜஸ் எல்லாமே ஒரே இமேஜுக்குள்ளே பேஸ்ட் பண்ணால் அதுதான் ஸ்ப்ரைட் ஷீட்ஸு. சரி, இவ்வளோ வாய்ப்பு பேசுகிறல, யூனிட்டியில் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறா பார்ப்போம் அப்படி தானே கேட்குறீங்க. வாங்க நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2D ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ யூனிட்டி ஹப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதில் யூஐ வேணால் மாறலாம். இப்போ இது லேட்டஸ்ட் வெர்ஷன், ஆனால் நீங்கள் பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்கனாலும் இப்போ இந்த எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2D கோர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த லொக்கேஷனில் எங்கே பார்த்து வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட் தடவை ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டைம் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம். இப்போ நான் எனக்கு ஏற்கனவே ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து டெஸ்க்டாப்பில் இந்த காயின்ஸ் அப்படின்ற பிஎன்ஜி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் காயின்ஸ் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லித்தரேன். இதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் அனிமேட் பண்ணுறது ஒவ்வொரு இமேஜாக. சரி, இந்த காயின்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை எடுத்து என் ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் காப்பி பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த காயின்ஸ் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இப்படி இருக்கும். இந்த இது இருக்காது, நான் இது பண்ணி வச்சுருக்கேன், காட்டுறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுனா, இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரைட், இதில் வந்து சிங்கிள் இருக்க ஸ்ப்ரைட் மோடு, அதை கிளிக் பண்ணி மல்டிபிள் அப்படின்றத கொடுங்க. இது என்ன பண்ணுறோம்னா, இந்த யூனிட்டி இதுக்கு சொல்கிறோம். இதில் வந்து ஒரு இமேஜ் இல்லை, மல்டிபிள்ஸ் இமேஜ் இருக்குது ஸ்ப்ரைட் மோடில். ஒரே இமேஜில் மல்டிபிள் இது இருக்குது அப்படின்றத யூனிட்டிக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ தெரியப்படுத்தியாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த இதாகவே எப்படி தனித்தனியாக காயின்ஸை மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். ஸ்ப்ரைட் எடிட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். என்ன அப்ளை அப்படின்றத கொடுத்துங்க. ஸ்ப்ரைட் எடிட்டர் அப்படி போனீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்கும் ஸ்லைஸ் அப்படின்றது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லைனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்லைஸ் பண்ணட்டும், அப்படி விட்டுருங்க. ஸ்லைஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதுவே தனித்தனியாக பாக்ஸ் போட்டு காமிக்கும். ஸோ ஒவ்வொரு இதுவுமே சரி, நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை அப்ளை கொடுத்துட்றோம். அப்ளை கொடுத்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி இமேஜ் வந்துடும். இது பேர் காயின்ஸ்னு வச்சுருக்கேன். அது மொத்தம் 4 இமேஜ் இருக்கலாம். காயின்ஸ் 0, 1, 2, 3 அப்படின்னு 4 இமேஜ் எடுத்து கொடுத்துருச்சு அதுவே. அடுத்து சரி, ஒரு சின்ன டிப்பு. யூனிட்டியில் இமேஜஸை வந்து நம்ம இமேஜஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஸ்ப்ரைட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் அப்படி தான், அதான் யூனிட்டியோட ரூலு. இந்த நம்ம இப்போ அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுனால இப்போ இந்த 4 இமேஜ் செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த 4 இமேஜையும் செலக்ட் பண்ணி அப்படியே தூக்கி அலேக்காக இந்த ஹையரார்கி விண்டோவில் தூக்கி அப்படியே போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு அனிமேஷன்லாம் க்ரியேட் பண்ணிடும். .anim அப்படின்றது க்ரியேட் ஆகுதா. ஸோ இப்போ நம்ம கேம் டெவ் பைட்ஸ் அசட்ஸ் நீங்கள் அனிமேஷன் தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்காங்க. நான் அப்போதைக்கு பண்ணலை. இதுக்கு ஒரு காயின் அனிமேஷன் அப்படின்றதுனால காயின் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். காயின் அனிம்னு வச்சுக்குவோம். காயின் அனிம் அப்படின்றத வச்சுக்கிறேன். இப்போ சேவ் அப்படின்றத கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த காயின் அனிம் அப்படின்றது சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த காயின்ஸ் இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் அதை இது பண்ணி காட்டுறேன். ப்ளே பண்ணிங்கன்னா காயின் அப்படியே ரொட்டேட் ஆகுதா. நான் ஒன்றுமே பண்ணல, இந்த 4 இதை எடுத்து இதில் போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். காயின் அனிமேட் ஆகிடுச்சு அதுவே. இதுதான் ஸ்ப்ரைட் ஷீட் அனிமேஷன்.
இப்போது அது எப்போ தனியாக ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ நம்ம எப்போ ட்ராக் பண்ணி போடும்போது யூனிட்டி வந்து பேக் எண்டில் இருக்க அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணும். இந்த அனிமேஷன் ப்ராசஸில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று அனிமேட்டர் காம்போனன்ட் ஆட் பண்ணும், இன்னொன்று அனிமேஷன் கிளிப் க்ரியேட் பண்ணும். அனிமேஷன் கிளிப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அனிமேட்டர் காம்போனன்ட் ஒரு அனிமேஷன் கிளிப்பாக ப்ளே ஆகும். அனிமேட்டர் கிளிப் பாருங்கள், இது ஒரு அனிமேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு அந்த 0 இமேஜ் இதில் இருக்கும், அந்த 1 இமேஜ் இந்த இதில் இருக்கும், 2 இமேஜ் இதில் இருக்கும். இப்போ இது நான் ப்ளே பண்ணோம்னா இங்கே இந்த ஃப்ரேமை ஓடிக்கிட்டே இருக்கும், லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது யூனிட் அந்த ஸ்ப்ரைட் இது ஹைரார்கி விண்டோவில் தூக்கி போட்டிங்கன்னா அது யூனிட்டியே ஒரு பேக்கெண்டில் இதெல்லாம் பண்ணுறது, அனிமேஷன் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ இதுதான் நடக்குது பேக்கெண்டில். இந்த அனிமேட்டர் காம்பனண்ட் அண்ட் அனிமேஷன் இன்னொரு வீடியோ எக்ஸ்டென்சிவாக பார்க்கலாம். இப்போ இவ்வளோ தாங்க யூனிட்டில் ஸ்ப்ரைட் அனிமேஷன் பண்ணுறது. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ப்ரைட் ஷீட்டை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இதே தான் இப்போ காயின்ஸ் இருந்தது வேணுனாலும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்க்குறதோட விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே. அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் டெவலப்பிங் பைட்ஸோட பார்க்குறேன். ஹாப்பி கேம் டெவலப்பிங்.